நவராத்திரியின் துவக்க நாள்ல நாம இந்த மாதிரி ஒரு சொம்புல கலசம் அமைச்சு அந்த அன்னைய இந்த கலசத்துல ஆவாகனம் செஞ்சு நவராத்திரியின் 9 நாளும் நாம வேண்டிக்கலாம். கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டுல அக்ஷதை இல்லனா அரிசி போட்டுக்கோங்க. அது மேல இந்த கலச சொம்ப வச்சு அது முழுக்க சுத்தமான தண்ணீரை நிரப்பி மஞ்சள் குங்குமம் சேர்த்து 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. கூடவே அம்பிகைக்கு உகந்த சிகப்பு நிற பூ ஒண்ணு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல 5 மாவிலை வைக்கணும். மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஒரு தேங்காய் எடுத்து சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு இந்த கலசத்து மேல வச்சுக்கணும். இந்த கலசம் அமைக்கும் போதே அம்பிகைய மனதார வேண்டிக்கணும். நவராத்திரியின் 9 நாட்களும் அன்னை பராசக்திய பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு பெயர்கள்ல வழிபடுறது நம்முடைய வழக்கம். முதல் நாள் அம்பிகை சைலபுத்ரியாவும், மறுநாள் பிரம்மச்சரிணி, அதை தொடர்ந்து சந்திரகாந்தா, குஷ்மந்தா, ஸ்கந்த மாதா, காத்யாயினி, கால்ராத்திரி, மகாகௌரி மற்றும் கடைசி நாள்ல சித்திதாத்ரிங்கிற அவதாரமா வழிபடுறது வழக்கம். இந்த நவராத்திரி நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் செஞ்சு அம்பிகைக்கு படைக்கலாம்.